அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்டர் 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். பேங்க் எக்ஸாமுக்கு நான் ஒரு பிகினர். நான் ஃபஸ்ட்டு டைம் பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். வரக்கூடிய 2026 நான் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன். எழுதுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை எழுதணும்னு ஆசைப்பட்றேன். நான் எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹவு டு ஸ்டார்ட் மை ப்ரிப்ரேஷன் அண்ட் பிகினர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எப்படி அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெல், நம்மளுடைய அட்டர் 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் சேனல் பேங்க் எக்ஸாம்களுக்கான கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஆன்லைன் வழி கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்டர் 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டு பேருக்குமே அவைலபிள் இருக்குது. இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அட்டர் 24/7 அப்படின்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபியூஸே இல்லாமல் தெளிவாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரைட்? ஒரு பிகினர் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எடுத்தலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலபஸை கொடுத்துட்டு இதெல்லாம் நீ படிக்கணும், அண்டு அந்த சிலபஸோட டாபிக் எங்கெல்லாம் போய் தேடணும், என்னெல்லாம் அதெல்லாம் வேறு. ரைட்? அதை நான் இங்கே சொல்ல போகிறது கிடையாது. ரைட்? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சிலபஸ் என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த எக்ஸாம் பேங்கிங்கில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன பேட்டர்னில் நடத்துகிறாங்க டீட்டெயில் பிடிஎஃப் என்னுடைய டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துட்டேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்ட் ஆஃப் த பார்ட்டில் என்னுடைய டெலகிராம் குரூப்போட பேரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை ஜாயின் பண்ணி அதில் வந்து அந்த பிடிஎஃபை நீங்கள் எடுத்துக்கோங்க. டீட்டெயிலாக சிலபஸ் வித் எக்ஸாம் பேட்டர்னோட நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணும். சரி, அப்போது அதை பற்றி இங்கே பேசலை அப்படின்னா இப்போ எதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரு பிகினர் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ரைட்? ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, 2026 தான் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 சப்ஜெக்ட் மேஜராக படிக்கணும், ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஷனலாக நீங்கள் படிக்கணும். ரைட்? நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்டே இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. த ஃபஸ்ட் ஒன் ரீசனிங், second one aptitude, third one English, and fourth current affairs, and last and final optional ஒரு எக்ஸாமில் மட்டும் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ். ரைட்? கம்ப்யூட்டர் நாலேஜ். இதில் இந்த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு சப்ஜெக்டை தவிர, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற இந்த ஒரே ஒரு சப்ஜெக்டை தவிர மீதம் இருக்கிற இந்த 4 சப்ஜெக்ட்டுமே தமிழ் லாங்குவேஜ்லையும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். பைலாங்குவல், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் நடக்கும். ரைட்? இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிற பேப்பரை தவிர மீதம் இருக்கிற 4மே தமிழ் மொழியிலையும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். எதுலலாம் தமிழில் வராது அப்படின்னா ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம், எஸ்பிஐயில் PO ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம், IBPS நேஷனலைஸ் பேங்க் நம்ம கவர்மெண்ட் பேங்க்குடைய ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டில் தமிழ் வராது. மொத்தம் நமக்கு மினிமம், ரைட்டா நான் சொல்கிறது 6 நோட்டிஃபிகேஷன் பர் இயருக்கு கிடைக்கும். மினிமம் நான் சொல்கிறேன். அதில் இந்த 2 நோட்டிஃபிகேஷனை தவிர மீதம் இருக்கிற 4 நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் தமிழ் வழியில் எழுதிக்கலாம். இது போக இந்த 6 நோட்டிஃபிகேஷன் தான் பெர் இயர் வருமானு கேட்டால் இல்லை. இந்த 6 தாண்டி இன்சூரன்ஸ் அண்ட் அதர் பேங்க்ஸ் பர்சனலி எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற பெயரில் சில நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். பட் ஜென்ரலாக ஷெட்யூல்ட் ஆகி வரகிறது இந்த 6 நோட்டிஃபிகேஷன் தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்? இதில் இந்த 2 தவிர மீது எல்லாத்துலேயுமே தமிழ் லாங்குவேஜில் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ரைட்? இப்போ இதெல்லாம் நான் படிக்கணுமே, எங்கே படிக்கிறது, என்ன படிக்கிறது? என்ன படிக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, என்ன சப்ஜெக்ட் படிக்கணும். அதில்
இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிற இந்த பேப்பர் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கியில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ரைட்டா? ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் கேட்பாங்க. மற்றபடி வேறு எந்த எக்ஸாம்லையும் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேப்பர் வராது. கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு கிராம வங்கியில் மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க. ரைட்? வெல், இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஒரு பிகினராக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோட அட்வைசபிள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறது. ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டிசம்பர் 26லேருந்து உறுதி அப்படின்ற பெயரில் நம்ம பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்லி ஆன்லைன் வழியில் வீட்டில் உட்காந்தே உங்கள் மொபைல் வழியாக இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதற்கான ஆன்லைன் கிளாஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்னோட மெயில் ஐடி arun.prasad@247.com என்னோட மெயில் ஐடியில் கேட்டு வாங்கிக்கோங்க. 27% ஆஃபரோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் கூட பயன்படுத்தும் போது Y249 இந்த ஆஃபர் கூட அப்ளை பண்ணால் 27% ஆஃபர் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாமல் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வித் டபுள் டைம் வேலிடிட்டி 2 வருஷத்துக்கு இந்த வீடியோ கிளாஸை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கிறதுனால என்னோட அட்வைஸ் மெகா பேக், டிஎன் மெகா பேக் 2 வருஷத்துக்கு ஃபியூச்சரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்னென்ன கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த எல்லா கிளாஸையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். புக்ஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. ரைட்டா? இங்கிலீஷ் எடிஷன் புக்கு 8 புக்கு மொத்தம் வரும். ஒரு 1500 அந்த காஸ்ட் வரும். ரைட்டா? பிரிண்டட் காப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. ரைட்? ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ். ரைட்டா? அது ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், அது உங்களுடைய சௌரியம். எனக்கு ஆஃப்லைனில் நான் ஒரு 25,000 30,000 செலவு பண்ணி நான் படிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னா யுவர் சாய்ஸ். ஆன்லைனில் ஸோ வெளியில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 7,000 8,000 கம்மியாக யாரும் கோர்ஸ் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அரௌண்ட் 2,500 2,600 நம்ம கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் காட்டின மெயில் ஐடியில் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ரைட்? ஸோ கிளாஸஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல். அண்ட் மூணாவது புக்ஸு. அண்ட் நாலாவது விஷயம் டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த 4 விஷயமும் உங்களுடைய ப்ராக்டிஸுக்கு உங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பிகினர்னு கிடையாது, பிகினருக்கு வேணால் இந்த மொதல் 2 விஷயங்கள் வேணால் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக கிளாஸஸ் அண்ட் புக்ஸ் வேணால் தேவைப்படாமல் இருக்கலாம். பட் ப்ராக்டிஸும் மார்க் டெஸ்ட்டும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அது பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ லேர்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. வெல், ஒரு பிகினர் கண்ணை மூடிக்கிட்டு ஏன் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க, நான் மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிலபஸை தேடி எடுத்து அதில் வீடியோ கிளாஸஸ் எங்கே இருக்குது, யார் சொல்லிக் கொடுக்குறாங்கிறத தேடி அது நம்ம கரெக்டான நபர்கிட்ட தான் படிக்கிறோமான்றதை ஐடென்டிஃபை பண்ணி அவர் சொல்லிக் கொடுக்குறது நம்ம கிளியராக புரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்லாம் கிடைக்கிறது இட்ஸ் வெரி ரேர். ரைட்? ஸோ அதனால் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறது மச் பெட்டர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம். ஒன்று ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் புக்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கணும் அவசியம் கிடையாது. பட் புக்ஸ் வந்து இட்ஸ் எ காஸ்ட். ரைட்டா? நீங்கள் வெளியே ஆஃப்லைன் இன்ஸ்டியூஷன் போனாலும் அந்த ஃபீஸோடு சேர்ந்து 25,000 30,000 வாங்குறாங்க அப்படின்னா அந்த புக்கோட சேர்ந்து தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2,500க்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணும் அப்படின்னா ஆப்ஷனலில் புக் வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ரைட்? அறுபது 1,500 வரும்னு வச்சுக்கோ, ஒரு 1,500 புக்ஸு. ரைட்? ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் வேணும் அப்படின்னா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ புக்ஸு நான் வாங்கிக்கிறேன். சரி, புக்ஸுக்கும் ப்ராக்டிஸ் மெட்டீரியலுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயிலாக நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க, ரீசனிங், நான் டே 1 ஒரு டாபிக் எடுக்கிறேன், டே 2 ஒரு டாபிக், டே 3 ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன். அந்த டாப்பிக்கை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அதை செக் பண்ணி பார்க்கணும்ல, அதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குதா, எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் நமக்கு சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த புக்கு நமக்கு அவசியம். சரி, புக்கு இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரேர். ரைட்டா? என்னால் வாங்கவே முடியாது சார், எனக்கு இதுவே ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க வேணும்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வாங்கினா நல்லது. ரைட்? ஆனால் கண்டிப்பாக வாங்குங்கன்னு நான் சொல்லலை, வாங்கினா நல்லது. தட்ஸ் ஆல்.
ரைட்? வெல், அதனால தான் புக்ஸை நான் தேர்டாக வச்சுட்டேன், அது ஆப்ஷனல் அப்படின்றதுனால. ஸோ ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஃப்ரீ மெட்டீரியல் நிறைய கிடைக்குது, அது குறிப்பாக அடாவோட மொபைல் ஆப்பில். ஸோ நம்மளுடைய அடாவோட 24/7 மொபைல் ஆப்பில் ஃப்ரீ குவிஸஸ் நிறைய கிடைக்குது. அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே, நீங்கள் டே டு லைஃப்பில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே வேறு லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அவ்வளோ ஃப்ரீ மெட்டீரியல், நீங்கள் தேடுற மாதிரியான ஃப்ரீ மெட்டீரியல் அவ்வளோ கிடைக்கும். நீங்கள் வெளியில் எந்த வெப்சைட்டில் போய் எந்த ஒரு ஆப்பில் போய் தேடினாலும் அவ்வளோ ஃப்ரீ மெட்டீரியல் இருக்குமான்னு கேட்டால் சேலஞ்ச் பண்ணி சொல்வேன், கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நாட் ஒன்லி தட், இந்த கருப்பு டிஷர்ட்டை போட்டுட்டு இந்த லோகோவை வச்சுக்கிட்டு இந்த சேனலில் வந்து நான் பேசுகிறதுனால இதை நான் சொல்கிறேனான்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி வெளி இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணும்போதும் அங்கே இருக்கிற மென்டார்லேருந்து எல்லாருமே அந்த ஆப்பை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துவாங்க. ஒரு 5 நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 வெப்சைட் எழுதுங்கடா அப்படின்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் அடா தான் இருக்கும், பேங்கர்ஸ் அடா அப்படின்னு இருக்கும். 5ஆவதாக கூட அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டை எழுத மாட்டாங்க. ஒரு 4 ஆப்பு சொல்லு அப்படின்னா வாயில் 2 ஆப்பு தான் வரும், அதில் முதல் ஆப் இது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா வேறு ஆப்பே இருக்காது, ஃப்ரீ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுற ஆப் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே முக்கால்வாசி பேர், முக்கால்வாசியில் 90% மேலே இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீயாக மெட்டீரியல் கிடைக்கிது, குவாலிட்டியாக கிடைக்கிது, அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பே பண்ணி வெளியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா யுவர் சாய்ஸ், தாராளமாக. ஆனால் நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு பெய்டாக வந்து அடால இருக்காது. இந்த மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சாலும் அது உங்களை பேல கிடைக்காது, ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ரைட்? வெல், ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் மார்க் டெஸ்ட். இதை கண்டிப்பாக யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா கூட நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாராவது ஃப்ரீயாக உங்களுக்கு நான் அந்த மார்க் டெஸ்ட்டை தரேன்னு சொன்னால் கூட தயவு செஞ்சு அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒன் அண்ட் ஒன்லி அடால மட்டும்தான் குவாலிட்டியாக கிடைக்குமா? கண்டிப்பாக இல்லை. குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுற ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, ஓகேவா, நல்ல குவாலிட்டியாக. அதில் ஒன் ஆஃப் த வெப்சைட் நம்ம அடால இருக்கிற டெஸ்ட் சீரிஸ் பயங்கர குவாலிட்டியாக நல்லாவே இருக்கும். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். எவ்வளோ சார் வரும்? என்டையர் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்தே நீங்கள் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 280 ரூபாலேருந்து 300 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனே அவ்வளோதான் வரும். ஒரு ஆஃபர் டைமில் வாங்கி போட்டு வச்சுக்கிடுங்க. நீங்கள் ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போதெல்லாம் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். ஆஃபர் டைமில் ஒரு 280லேருந்து 300 ரூபாக்குள்ளே வரும். அந்த டைமில் நானே சஜஸ்ட் பண்ணுறேன், 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது நீங்கள் பண்ணணும். சரி சார், இது போக நான் டே டு லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும். அடுத்தது பேசிக்ஸை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கான்செப்டை உள்வாங்கிக்கணும். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ரைட்? தேர்ட் ஒன், டெய்லி ப்ராக்டிஸ். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட், வீக்லி ஆர் மந்த்லி ஒன்ஸ் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மார்க் டெஸ்ட் பார்க்கணும். இந்த வீக்லி போடுற மார்க் டெஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல், உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் யாராவது ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிஃபோர் த எக்ஸாம், உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்துடும். அந்த எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 20 டேஸ் பிஃபோர்லேருந்து அந்த லாஸ்ட் ஒரு 20 டேஸ் வந்து பெய்டு மார்க் டெஸ்ட் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்பீங்கல்ல, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நிறைய வெப்சைட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போதே சைடில் இதை டெய்லி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்கணும். அப் டு டில் உங்களுடைய சக்ஸஸ், நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் படிக்கணும். இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. நான் அந்த பழைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவா, எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்? பொதுவாக எல்லாரும் கேட்குறது எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு கேட்பாங்க. மாத கணக்கெலாம் இல்லை, வருஷ கணக்கு. இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. உங்கள் சக்ஸஸ், நீங்கள் போதுண்டா, இதுக்கு மேலே நான் போஸ்டிங் போக விரும்பலை, அப் டு என்னோடய சக்ஸஸ் இதோட முடிஞ்சு, நான் இதுக்கப்புறம் என் கேரியர் க்ரோத் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எக்ஸாம்லாம் போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்கல்ல, அது வரைக்கும் மேபி ஒரு சில பேர் ஃபியூ மந்த்தில் கெட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஜாபோட குவிட் பண்ணி வெளியே போவாங்க.
சில பேர் இல்லை இன்னும் 2-3 எக்ஸாம் எழுதலாம், ஆர்ஆர்பி கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் போகலாம், ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணால் எஸ்பிஐ போகலாம், எஸ்பிஐ கிளியர் பண்ணால் ஆர்பிஐ போகலாம் அப்படின்னு அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க ஹையர் போஸ்டிங் போகிறதுக்கு. ஸோ டில் உங்களுடைய சக்ஸஸ் போதும்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஃப்ரம் டுடே இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்க போதும். பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தயவு செஞ்சு வேணாம், தூக்கி போட்டுருங்க. ரைட்? ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரிப்ரேஷனாக இருக்கணும். ஒரு பிகினர் இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். இதில் மிக மிக அத்தியாவசியமானது அவசியமானது அப்படின்னா உங்களுடைய அந்த பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான். ஒருத்தரோட கைட்லைன்ஸில் நீங்கள் படிக்க போகிற அந்த பேசிக் தான் உங்கள் சக்ஸஸுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதனால தான் அதை நீங்கள் ஒரு பெய்ட் கிளாஸஸ், ரைட்டா, அது நீங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிங்கன்னு நான் சொல்கிறது காரணம். ரைட்? ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் 26லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். டிசம்பர் 26லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னுடைய கூப்பன் கூட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸு புக்கு ரெண்டையுமே நான் கொடுக்குறேன். அண்ட் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோட மெயில் ஐடி arun.prasad@247.com என்னோட மெயில் ஐடிக்கு வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் அண்ட் புக்ஸை பற்றி என்கொயரி பண்ணிக்கோங்க. என்னோட அட்வைஸ் மெகா பேக் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அரௌண்ட் 5,000 rupees வரும். இது 2,500 கொடுத்து இதை ஜாயின் பண்ணுறதுக்கு 5,000 கொடுத்து மெகா பேக் 2 year சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. மல்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் பேங்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, ரயில்வே ஆர் எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணவும் ஃபியூச்சரில் நான் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதை நான் என்னோட அட்வைஸபிளாக சொல்வேன். ரைட்? என்னுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற டெலிகிராம் குரூப் இதில் தான் வந்து அந்த ஸ்டடி பிளானர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? கம்ப்ளீட் சிலபஸ், என்னென்ன எக்ஸாம் என்னென்ன பேட்டர்னில் நடக்குதோ அந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் என்னுடைய மாஸ்டர் மைண்ட் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. t.me mastermind_gold-ditchers அப்படின்ற பெயரில் மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற என்னுடைய டெலிகிராம் குரூப் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்னோட ஃபோட்டோவும் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற பேரும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ADA24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப். இப்போவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை செய்யும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை செய்யும் மக்களே. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.